வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவு புதுச்சேரியில் உள்ள ஊழல் அதிகாரிகளுக்கு. என்னங்க ஊழல் அதிகாரிகளுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட முடியுமான்னா நான் போடுறேன். ஊழல் அதிகாரிகளுக்கு நீங்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவீர்கள். அடுத்தடுத்து நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கைகள் உள்ளாக்கப்படும் போது நீங்கள் வாய மூடி மௌனமாக இருந்தால் அது பெரிய உங்களுக்கு பிரச்சனையாயிடும். இப்போ உதாரணத்துக்கு மருத்துவத்துறையில் 2016 2021 கொள்முதல் செய்வதில்லை. அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு மருந்து கொள்முதல், குழந்தைகளுக்கான மருந்து கொள்முதலை பெறுவதில் பெரும் ஊழல் நடந்தது அப்படின்னோடனே நாராயணசாமி அவர்கள் சொன்னார், நான் இல்லை, அந்த துறையின் அமைச்சர். அவர் யாருன்னா காங்கிரஸில் இருந்த அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ். இவங்களுக்குள்ளே இப்போ சண்டை போடுறாங்க. காங்கிரஸுக்குள்ளே இருந்த அமைச்சர் அவர் திருடிட்டாரு. காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் இன்னால் எம்பியும் சொல்கிறார் அவர் திருடிட்டாரு. யார்? மல்லாடி கிருஷ்ணராவ் திருடிட்டாரு, ஆனால் நாங்கள் இல்லை அப்படின்றாங்க. நல்லா பார்த்துங்க. இதை பார்க்குற படித்த 6வது அறிவு கொண்ட பகுத்தாய்வு கொள்ளக்கூடிய சிறப்பு அறிவுகளை கொண்டவங்க பாருங்கள். ஒரே அமைச்சரவையில் அந்த மருத்துவத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் திருடி விட்டார் அப்படின்னு அந்த 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 பீரியட்ல இருந்து முதலமைச்சர் சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறார். இப்போ இருக்கிற அந்த எம்பியும் சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறார். அதனால் காங்கிரஸ் கட்சி நல்ல கட்சி, நேர்மையான கட்சி. நம்புங்க, அறிவுடையவரே சிந்திங்க. அதனால் இந்த ஊழல் அதிகாரிகளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தடுத்து கைது செய்யப்படுகிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மருத்துவத்துறையில் இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ராமன்லாம் பாவம் மருத்துவ டாக்டர்ஸ், இந்த கேடுகட்ட இந்த ஊழல்வாதிங்க கூட சவகாசம் வச்சதுக்கு அந்த மாதிரி நல்ல நல்ல ஆட்கள்லாம் போய் ஜெயிலில் இருக்கிறத நினச்சி நான் உள்ளபடியே வேதனைப்படுறேன். எனக்கு என்னென்னா, அவங்க குறைஞ்சபட்சம் உயிரோடாவது இருக்கணும். காரணம் என்னென்னா, புதுச்சேரியில் ராகேஷ் சந்திரான்னு ஒரு ஊழல் அதிகாரி இருந்தார். மிக சிறந்த ஊழல் அதிகாரி. ரங்கசாமியின் மிகப்பெரிய விசுவாசி. அடிப்பான் கொள்ளையே கொடுப்பான் யார்கிட்ட, அடிப்பான் கொள்ளையே கொடுப்பான் யார்கிட்டன்னு கொடுத்துக்கினே இருந்தான். அவ்வளோ கொள்ளை அடித்தான். அந்த பெரும் கொள்ளை அடித்தான். ஒரு கட்டத்தில் சுனாமி ஊழலில் மாட்டிக்கினார். சுனாமி ஊழலில் அவர் அப்ரூவர் ஆனார்னா அடுத்தது அது யாரையோ பாதிக்கும். ஆனால் அதனால் யாரோ திட்டமிட்டு அவரை டெல்லிக்கு கொண்டு போய் கொண்டானுங்க அப்படின்னு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு தொடை திட்டுன்னு வரக்கூடாது. இதை திமுக ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் இங்கே சொன்னார். மீசை வச்சிருப்பார், சுபவீரபாண்டியன்னு பேர். அவர் சொன்னார். அதுக்கு இங்கே எவனும் வாயை திறக்கவே இல்லை. அப்போ கொலை பண்ணியிருக்கிறானுங்க. யாரை? ஒரு ஊழல் அதிகாரி. ஊழல் அதிகாரி எங்கே தன்னை காட்டி கொடுத்துருவான்னு கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒன்று அந்த ஊழலில் ரங்கசாமியை தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க. இதில் ரங்கசாமிக்கு என்ன தொடர்பு? நாராயணசாமி தான் அவர் அழைச்சின்னு போகிறாரு டெல்லிக்கு. நல்லபடியாக அவர் என்ன நம்புறாருன்னா, ரங்கசாமி கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு நாராயணசாமியும் ரங்கசாமியும் நிஜத்தில் சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால் ரங்கசாமி கிட்ட இருந்து நாராயணசாமி கிட்ட போயிட்டா நம்மளை காப்பாற்றிடுவாருன்னு அப்பாவித்தனமாக நம்மனா இருந்தால் போய் நம்பி நாராயணசாமி கூட தான் போகிறாரு டெல்லிக்கு. நாராயணசாமி இங்கேருந்து கொண்டு போய் டெல்லியில் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு துணியில் சுற்றி பஞ்சிலாம் வச்சு பாடியாக எடுத்தாந்துட்டார். இதில் 2 பேருமே விசாரிக்கணும்ல. நான் சொல்ல இந்த கொலைப்பழியை அப்புறம் என் மேலே தொடை திட்டுன்னு வரக்கூடாது. எல்லாம் பெரிய புடிங்கி மாரி. சுபவீரபாண்டியன் சொன்னார், எவனும் ஒரு பையன் எங்கள் வாயை தரலாம், ஒரு பையன் வாயை தரல. எப்பறம் எங்கள் தலைவர் இப்படி சொல்லுவேன். அதனால் கொலைகாரர்கள் சதிகாரர்கள் சூழ்ந்து இருக்கிறதுனால இந்த ஊழல் அதிகாரிகளுக்கு நான் என்னென்னா, உங்களுக்கும் பொண்டாட்டி புள்ளலாம் இருக்குது. என்ன சார் நாங்கள் இவ்வளோ தப்பு பண்ண பிறகு எங்கள் மேலே ஈவரை காட்டுறீங்க. ஏன்னா இவனுங்க வாழவே விட மாட்டாங்க, கொண்டுடுவாங்க. நான்லாம் எப்படின்னா சட்டப்படியாவது நீ உள்ளே போய் ஜெயிலில் இருன்னு சொல்கிறாள். இவனுக்கு கொண்டுட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக உங்கள் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் அழிச்சிடுவானுங்க. அதனால் அது எப்படி அடிப்பான்னு பண்ணி தெரியாது உனக்கு. போகிற போக்கில் கார் விட்டு அடிச்சானுவான். இப்போ மாநிலத்தின் முதலமைச்சர் ரங்கசாமி அவருடைய நேரடி உதவியாளர் மர்மமான முறையில் இரவில் கார் இடிச்சிச்சுன்னா செத்துட்டாராம். அந்த காரை கண்டுபிடிக்க முடியல. இதை பார்க்குற அறிவுடையவர்கள் தயவுசெய்து இதை புதுச்சேரி மக்கள் ஒவ்வொருத்தவங்க பார்வை கொண்டு போங்க. இந்த பீரியடில் முதலமைச்சர் உதவியாளரை அப்படியே சட்டுன்னு சாவிச்சிட்டானுங்க. அப்படி தான் சொல்லணும், சாவடிச்சிட்டானுங்க. ஏன்டா ஆக்சிடென்ட்னா அந்த கார் யார் ஓட்டுன்னு போனால், அந்த டிரைவர் யார், சிசிடிவி கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் எந்த அதிகாரம் பத்தலைன்னு தான் மாநில அந்தஸ்து. எது இந்த மாதிரி நினைக்கிறவனை கொலை பண்ணுறது, ஊழலை கொலையோ அடிக்கிறது ஒன்றும் இல்லை. திரு நாராயணசாமி சொல்லுகிறார், திரு ரங்கசாமி அவர்கள் என்ன தொழில் செய்தார்? இவர் 6வது கோடீஸ்வரர் முதலமைச்சர்னு அவர் சொல்கிறார். இப்போது அவர்கிட்ட இவர் திரும்பி கேட்கலாம், இல்லை பொதுவாக கேட்கலாம், இவருக்கு எது இவ்வளோ கோடி பணம், இவர் என்ன தொழில் செய்தார் அப்படின்னு வரும். நான் என்ன சொல்கிறேன், 2 பேரும் வாங்க, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறீர்கள்னு சொல்லி ஒரு வழக்கை தொடருவோம். எதுக்கு நீங்கள் ஒருத்தர் வெறும் வாய் சவடால் பண்ணிக்கிறீங்க? இப்போ நான் கட்டவன் நீ கட்டவன் சண்டை போட்டு நீ 5 வருஷம் ஆண்டுட்ட, அடுத்தது என்கிட்ட ஒரு 5 வருஷம் அப்படி அந்த பந்தை தூக்கி போடு. இந்த சூதுக்கு சூழ்ச்சிக்கு மக்கள் ஆளானால் இந்த ஊழல் அதிகாரிகள் தான் கொழுத்து துண்ணுவான். இந்த ஊழல் அதிகாரியோட வேலை என்னென்னா, கலெக்ஷன் பண்ணி கொடுப்பான், பல்காக தள்ளி விட்டுருவான். அவனும் கொஞ்சம் இந்த தேர்வு எடுத்தவன் புறங்கைய நக்கவாமையாக இருப்பான். அது மாதிரி அவன் கொள்ளையை அடிக்கிறான். அப்போது இப்படியே சுரண்டின்னா 5 ஆண்டுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நல்ல கட்டமைப்பே இல்லை. இவ்வளோ டிராஃபிக்கில் ஜனங்க சித்தனவதை அனுபவிக்கிறான்.
நிற்கிறான். ஒரு அரசியல்வாதி அதுக்காக ஈவிரக்கப்படுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? படவே மாட்டான். அதனால் ஊழல்வாதிகளிடமிருந்து நமக்கு உடனடியான தேவை, இம்மிடியட் தேவை இருக்குது. அதனால் இந்த ஊழல் வழக்கில் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டவர்களும் இப்போ செய்து கொண்டிருக்கிறவர்களும் இனியும் கைது செய்யப்படுவார்கள். நான் ஒன்று சொல்கிறேன், 3 ஊழல் ரொம்ப முக்கியமான ஊழல், நேரடியாக மக்களை பாதிக்கிற ஊழல். 1, இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு மருந்து வாங்கினதும் குழந்தைங்களுக்கு மருந்து வாங்கினதும் செஞ்ச ஊழல் மிக அதர்மம். எவன் கட்ட செருப்ப கைட்டாடுறா அவனை, எவன்டா அவன் அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஒரு கிராமத்தில் நான் சொல்லப்பா அப்படின்னு கிராமத்தில் தாய்மார்கள் நல்ல சம்சாரி, நல்ல குடும்பஸ்தர்கள், நல்ல அவன் சொந்த உழைப்பில் சாப்பிட்றவங்களாம் அவனை கட்டை எடுத்தாடுறான்வான். எப்படி அந்த கர்ப்பிணி பெண்கள் மாத்திரையும் குழந்தைகள் மாத்திரம் செத்தா பரவாயில்ல, எனக்கு கமிஷன் கிடச்சா பரவாயில்ல திருடுறான்னா இவன் எவ்வளோ கொடூரமானவன். அது ஒன்று. பொதுமக்களுக்கு அரிசி போட வேண்டும். இந்த கவர்னர் ஒருத்தர், அப்புறம் நான் அவர் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அவரை, இந்த கவர்னரை அரிசி போட வேண்டும். இவர் பெரிய இது அரிசி போட்டால்தான் வெற்றி பெறுவோம். இவர் அங்கே ரிப்போர்ட்டு அரிசியை போட்டாங்க, திருப்பியும் கமிஷன். நான் தான் அடிச்சு படித்து சொல்கிறேன். இதுக்கு பிள்ளைய காட்டி பூதம் துண்ண கதையாக இவங்க அரிசியில் கோடியாக கமிஷன் வாங்கினா. இப்போ நாராயணசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த மாத்திரையில் எனக்கு தொடர்பு இல்லை, சிபிஐ விசாரணை வச்சுக்கலான்றாரு. 20 ஆண்டு காலம் அரிசியில் கொள்முதலில், அதே இவருடைய ஆட்சி காலத்தில் 2016 21 அரிசி ஊழலில் இவருடைய அமைச்சரவையில் திருடலனும் இதில் இவருக்கு எதுவும் கமிஷன் வரலனும் இவருக்கு தயார்னா சொல்லுங்கள். சிபிஐக்கு அவர் வழக்கு தொடருங்கன்னு தைரியமாக கேட்பாரா? ஏன்னா இவர் தான் அடுத்த முதலமைச்சர் ஆகிறார். காங்கிரஸுக்கு நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு உரிமை கோர்றாரு. இவரோட லட்சணத்தை இப்போ நம்ம பப்ளிக்கில் கொண்டு போயிட்டா தானே இவங்க கதை முடிஞ்சிடும். அப்போது அந்த மருத்துவ ஊழல், அரிசி ஊழல் இது நேரடியாக மக்களை பாதிச்சுது. பிள்ளைய காட்டி பூதம் தோணுங்க மக்கள்னு சொல்லி பல 100 கோடி பல 1000 கோடி திருடி துண்டானுங்க இந்த அரிசியில். 3வது, இந்த பாலம் கட்டுற ரோடு போடுற அதெல்லாம் ஒரு பெரிய நீதி. இந்த ஒப்பனார் பாலத்தில் இப்போ நீங்கள் 17 வருஷமாக கட்டுறேன்னு 43 கோடி ரூபா ஆரம்பித்த ப்ராஜெக்டை 102 கோடி ரூபா வரைக்கும் கொண்டு வந்து இன்னமும் கட்டுறீங்க. அதை கட்டுறேன் நோண்டிங்க. ஏற்கனவே அது தண்ணி ஊறி அந்த சாக்கடை தண்ணி குடிநீர் பைப்பில் கலந்து கோவிந்த சாலை. நான் ஒரு 25 வருஷம் வாழ்ந்த அதே பகுதியில் 3வது வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் செத்துட்டார். சாக்கடை களவு தண்ணியே கலந்து. இந்த ஒப்பனாரில் எப்படிடா இத்தனை வருஷமாக கட்டினீங்கன்னு வழக்கு தொடர தயாரா இவர் நாராயணசாமி அவர்கள் சிபிஐக்கு? நான் சிபிஐ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். என் கூட சேர்ந்து போராட தயார்னா வாங்க, நேர்மையாக வித்தியாசமாக பண்ணுவோம். இந்தியாவிலே முதல் முறையாக நான் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தரேன் என் தலைவரை நேர்மையாக ஆகிட்டார் நாராயணசாமி அவர்கள். இந்த ஊழலுக்காக என் கூட சேர்ந்து போராடுறார், அதனால் என்னை அனுமதிங்க. நான் கட்சி மீறி போல ஊழலுக்கு எதிராக போராடுற நாராயணசாமியோடு நானும் சேர்ந்து போராடுகிறேன். உப்பனார் பாலத்துக்கு வரணும் நாராயணசாமி. அப்படி வந்தாருன்னா இவர் அடுத்த முறை காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க வேண்டும், முதலமைச்சருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கலாம். பூரா அயோக்கியத்தனம், பூரா ஊழல் அதிகாரி, ஃபுல்லாக காங்கிரஸ் ஊழல் அதிகாரி. இவன் தான் ரூட்டு, இவன் தான் வேறு. இந்த வேரை நீங்கள் அறுக்காமல் புதுச்சேரி உருப்படியாக சத்தியமாக இந்த மண்ணில் வாழ்ந்தவனாக சொல்லுகிறேன். இந்த ஊழலால் நடுத்தெருவுக்கு வந்தவன் என்ற முறையில் நான் வணங்கும் இறைவன் மீது ஆணையாக இந்த ஊழல் நடுத்தெருவுக்கு வந்த இந்த அதிகாரிகளோட கொரூர முகத்தை நான் பார்த்துருக்குறேன். அவ்வளோ கோபம் இருக்குது எனக்கு. ஆனால் சட்டப்படி நம்ம செய்தாகணும். அதுக்கு இவங்களோட வேறு இருக்கணும்னா முதல்ல இந்த ஊழல் அதிகாரிகள்லாம் பிடிச்சி உள்ளே போட்டோம்னா ஒரு 10 பேர் போவான். நீங்கள் அதனால ஊழல் அதிகாரிகள் ஒன்றா கூடி எவன்கிட்ட கொடுத்தீங்களோ கை காட்டுருங்க. அடுத்த எவன் நான் தான் யோகியன் ஒயிட் கலர் மாரி வெளியில் வந்து ஓட்டே கேட்க மாட்டான். பல பேர் ஓடி போய் ஒழிஞ்சுக்குவான். பல தொகுதி ஃப்ரீ ஆகிடும். புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.